சார் வணக்கம் சார். வணக்கம் சார். பொதுமக்களுக்கான சந்தேகங்கள்ல நிறைய சந்தேகங்கள் இருக்கு. அந்த மாதிரியான சந்தேகங்களுக்கு நீங்க விளக்கம் கொடுக்கறதுக்காக எங்களோட சேனலுக்கு நீங்க ஒரு டைம் எடுத்து ஒதுக்கி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா சட்டத்துல வந்து இக்னரன்ஸ் ஆஃப் லா இஸ் நாட் யூஸ்கேஸ் அப்படிங்கிறாங்க. அதாவது சட்டம் தெரியாதுன்னு யாரும் சொல்ல முடியாதுங்கிறாங்க. இப்போ பொதுமக்களுக்கு ஏற்ற மாதிரி சொல்றதுங்கிறது ஒரு நல்ல சர்வீஸ். நீங்க அதை பண்றதுக்காக உங்களுக்கு நான் தேங்க்ஸும், எனக்கு சான்ஸ் கொடுத்ததுக்காக இன்னொரு தேங்க்ஸும். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். மெயினா வந்து ஒரு வீடுங்கிற போது ஒரு லேண்ட் வாங்குறோம், ஒரு பிளாட் வாங்குறோம்னு வச்சுக்கோங்க சார். அதுல வந்து வில்லங்கம் இல்லாத ஒரு லேண்டுங்கிறது வாங்குறது இப்ப கஷ்டமா இல்ல அதுக்கு வந்து பாசிபிலிட்டி இருக்கா சார்? இல்ல, அது ஆக்சுவலா நிறைய ரூல்ஸ் இருக்கு. நமக்கு அது வெளியே வந்து தெரியாம இருக்கு. ஒரு சொத்து, அது வீடோ அல்லது நிலமோ வாங்கும் பொழுது அதுல வில்லங்கம் இருக்கா இல்லையான்னு பாக்குறதுங்கிறது நாங்க வந்து அட்வைஸ் பண்ற முதல் ஸ்டெப்பே அதுதான். அதுக்கு என்ன பெஸ்ட் வழினா, எல்லா சார் பதிவாளர் சப்ரிஜிஸ்ட்ரார் அலுவலகத்திலையும் ஒரு வில்லங்க பதிவுன்னு ஒரு புக் இருக்கு. அதுல வந்து ஒரு சொத்து விஷயமான எல்லா வில்லங்கங்களும் பதிவாகும். வில்லங்கம்னா என்னன்னா, இப்ப நீங்க ஒரு சொத்து எங்கிட்ட இருந்து வாங்குறீங்கன்னா அந்த சொத்து யாரு எழுதி கொடுத்தா, யாரு வாங்கினாங்க, என்ன தேதியில வாங்கினாங்க, என்ன பத்திரத்துல வாங்கினாங்க, எல்லா விவரங்களும் ஒரு லெட்ஜர்ல என்டர் ஆயிருக்கும். ஸோ அந்த சொத்துல எவ்வளவு பத்திரம் யார் போட்டாலும், அது நீதிமன்ற உத்தரவுகள் அட்டாச்மெண்ட் வந்தாலும் சரி, இல்ல வேற டிபார்ட்மெண்ட்ல இடிலயோ இன்கம் டாக்ஸ்லயோ அட்டாச் பண்ணாலும் சரி, ஒரு சொத்து விஷயமான எல்லா வில்லங்கங்களும், எல்லா டிரான்சாக்ஷனும், எல்லா பதிவுகளும் அதை கம்பல்சரியா பதிவாயிரும். எப்பன்னா சப்ரிஜிஸ்ட்ரார் ஆஃபீஸ்ல அது பதிவாகும். கோர்ட்ல ஒரு ப்ராப்பர்ட்டி அட்டாச் பண்ணாலும் சப்ரிஜிஸ்ட்ரார் ஆஃபீஸுக்கு தகவல் போயிடும். அதனால ஒரு சொத்து நீங்க வாங்கும் பொழுது அந்த சொத்து விவரங்களை கொண்டு போய் அந்த பதிவுலகத்துல போய் நீங்க வில்லங்க சான்றிதழ் போட்டு கேட்டா அந்த சொத்து விஷயமான அத்தனை வில்லங்கங்களும் உங்களுக்கு தரப்படும். அதுக்கு ஒரு சர்டிபிகேட் இருக்கு. அதுல என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, எத்தனை வருஷத்துக்கு வாங்குறது. இங்கதான் பொதுமக்கள் தப்பு பண்றாங்க, அல்லது அவங்களுக்கு சரியான ஒரு நடைமுறை தெளிவில்லை. இப்ப உதாரணமா நீங்க வந்து ஒரு சொத்தை வந்து நீங்க எக்ஸ் அப்படிங்கிற ஆள்கிட்ட இருந்து வாங்குறாங்கன்னா அவர்கிட்ட இருந்து முதல்ல சொத்து விவரங்களை வாங்கணும். சொத்து விவரம்னா சொத்து எந்த ஊர்ல இருக்கு, என்ன தாலுக்கால இருக்கு, என்ன மாவட்டம் இருக்கு, அது தெரிஞ்சா அது என்ன பத்திர ஆபீஸ்னு தெரிஞ்சிடும். அந்த சொத்துடைய சர்வே நம்பர் 4 மாலை சொல்லி ஒரு மனு கொடுத்தா அது நீங்க 1 மாசத்துக்கும் கேட்கலாம், 1 வருஷத்துக்கும் கேட்கலாம், 12 வருஷமும் கேட்கலாம், 30 வருஷமும் கேட்கலாம். கண்டிப்பா மினிமம் கேட்கணும், மேக்சிமம் எந்த லிமிட்டும் கிடையாது. அதுக்கு என்ன லிமிடேஷன் இருக்க முடியும்னா, அந்த ஆபீஸ்ல எத்தனை வருஷத்துக்கு அந்த பத்திர பதிவான அந்த லெட்ஜர் இருக்குங்கிறது தான் முக்கியம். தமிழ்நாட்டில் மிகப்பெரிய முன்னேற்றம் வந்து STAR அப்படின்னு ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி எல்லா சார் பதிவாளர் அலுவலகத்தில் உள்ள அத்தனை டாக்குமெண்ட்லையும் ஸ்கேன் பண்ணி டிஜிட்டல் ஃபார்மேட்ல வச்சிருக்காங்க. கொண்டு வந்தாச்சு. இப்ப நீங்க ஒரு அப்ளிகேஷன் நீங்க மார்னிங் அப்ளை பண்ணா அன்னைக்கு சாயங்காலமே 30 வருஷமோ 50 வருஷமோ 100 வருஷமோ சர்டிபிகேட் கையில ரெடியா இருக்கும். 100 வருஷத்துக்கு இருக்கு. தேர்டு கூலின்னு அதுக்கு ஒரு சார்ஜ் உண்டு. அந்த அமௌண்ட்டை கட்டிட்டோம்னா உங்களுக்கு சாயங்காலம் வந்துடும். அதுல டீடைல்ஸா சொத்து விவரங்கள் ஃபுல்லா வந்துடும். அதனால வில்லங்கம் இருக்கான்னு இந்த மாதிரி முறைப்படி பார்க்காம சொத்தை வாங்க கூடாதுங்கிறதுதான் முதல் அடிப்படை ஒரு காஷன் பொதுமக்கள். இப்போ அந்த வில்லங்கம் பாக்குறதுங்கிறது 30 மாசத்துக்கும் பார்க்கலாம், 30 வருஷத்துக்கும் பார்க்கலாம், 100 வருஷத்துக்கும் பார்க்கலாம் சொல்றீங்க. இது ஏன் வந்து லாங் டேர்ம்ல நிறைய பேர் பார்க்காம இருக்கிறாங்க? அதுக்கு வந்து ஏதாவது அதோட ஃபீஸ் வந்து மாறுதா சார்? கொஞ்சம் வாங்கினா போதும் அப்படின்னு சொன்ன போனா ரொம்ப ஒரு தெளிவான கேள்வியும் கூட. ஏன்னா ஒரு வில்லங்கம் பார்க்கறதுக்கு குறிப்பிட்ட பீரியட் ஏன் சொல்றோம் அப்படின்னா, இப்ப வந்து சட்டத்துல ஒரு வினோதமான ஒரு கோட்பாடு இருக்கு. அதுக்கு வந்து ஆங்கிலத்துல வந்து அட்வர்ஸ் பொசஷன் பேரு, தமிழ்ல வந்து எதிரடை பாத்தியம்பாங்க. இப்ப உங்களுடைய சொத்தை உங்களுக்கு தெரிஞ்சு நான் ஆக்கிரமிப்பு பண்ணி 12 வருஷத்துக்கு மேல தொடர்ந்து எந்த ஆட்சேபனும் இல்லாம அனுபவிச்சா 12 வருஷம் முடிஞ்ச உடனே சொத்து என்னோடதாயிரும். இந்த விஷயமே பொதுமக்களுக்கு இன்னும் தெரியாம வச்சிருக்கோம்னா நான் சொல்றது அட்வொகேட்ஸ், இது ஒரு ப்ரொஃபஷனல் சீக்ரெட் மாதிரி வச்சுக்கோங்களேன். இந்த அட்வர்ஸ் பொசஷனை டிஃபீட் பண்றது எப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நான் ஒரு சொத்து வாங்குறேன், உங்ககிட்ட இருந்து வாங்குறேன், உங்க சொத்துல வேற யாரும் குடியிருக்காங்களாங்கிறது நான் பாத்துடலாம், வேற பத்திரம் இருக்காதுன்னு எப்படி பாக்குறேன். ஸோ அதனால 12 இயர்ஸ்ங்கிறது நாங்க வந்து ஒரு சஜஸ்ட் பண்ணக்கூடிய குறைந்தபட்ச கால அளவா இருக்கும். ஏன்னா 12 இயர்ஸ்ங்கிறதான அந்த டெட்லைன். 12 இயர்ஸுக்கு கீழே வில்லங்க பார்க்கல அர்த்தமே இல்லை. 12 இயர்ஸுக்குள்ள அந்த சொத்துல வேற வில்லங்க இல்லை அப்படிங்கறத வெரிஃபை பண்றதால மினிமம் 12 இயர்ஸ் பார்ப்போம். சில பேர் பிரிச்சு பார்ப்பாங்க. 1/1/1980 இருந்து 31/3/1985 வரைக்கும், அப்புறம் 1/4/85 இருந்து அப்படின்னு பிரிச்சு பார்க்கறது உண்டு. மொத்தத்துல 12 இயர்ஸுக்கு குறையாம பார்க்கறது நல்லது. இதுக்கான ஃபீஸ் எல்லாமே சேம் தான் இல்ல? தேடுகுழி வந்து
வருஷத்தை பொறுத்து மாறும். அதுதான் கேட்குறேன். நீங்க கேட்கிற கேள்வி எப்படி நியாயமான கேள்வினா, தேடுகூலி ஜாஸ்தி போக போக வருஷத்தை குறைக்கிறதுங்கிறது நம்ம மனுஷங்களோட இயல்பு. பட் 12க்கு குறையாம இருக்கணுங்கிறது நல்லது. நல்லது. பத்திரம் இல்லாம பட்டா மட்டும் வச்சு ஒரு சொத்தை பதிய முடியுமா? நிறைய இருக்கு சார். எப்படின்னா, ஒரு சொத்து வந்து ஒருத்தருக்கு 2 வகையா பாத்தியமாகலாம், சொந்தமாகலாம். இப்ப எனக்கு நான் கிரயம் வாங்குற சொத்து, புரோக்கர் வந்து கிரயம் வாங்குறேன் அப்படின்னா எனக்கு ஒரு பத்திரம் இருக்கும். அப்ப நான் என்கிட்ட இருந்து அடுத்தவன் கிரயம் வாங்கும் போது அந்த பத்திரத்தோட அசலை கொடுக்கணும். இதுக்கு மூலப்பத்திரம், தாய் பத்திரம், பேரண்ட் டாக்குமெண்ட் பேர் உண்டு. ஃபார் எக்ஸாம்பிள், அப்படி இல்லாம என்னோட தாத்தாட்ட இருந்தோ, தாத்தாவோட தாத்தாட்ட இருந்தோ, எங்க அப்பாட்ட இருந்தோ வழிமுறையா பாரம்பரியமா ஆன்சஸ்ல வர சொத்துக்கு பத்திரம் இருக்காது. அப்ப பத்திரம் இல்லாத சொத்துக்கு எப்படி பேர் நம்ம வில்லங்கம் பார்க்க முடியும்? வில்லங்கம் வந்து பத்திரத்துக்கு மட்டும்தான் உண்டு, பட்டாவுக்கு கிடையாது. அப்ப என்ன பண்ணணும்னா, வில்லங்கம் இல்லாத சொத்துக்கள் வாங்கணும்னா பட்டா ஒரு முக்கியமான டாக்குமெண்ட். இந்த பட்டாலேயே வந்து இன்னொரு விஷயம் இருக்கு. என்னன்னா, பட்டா வந்து ஒரு சொத்துக்கான உடைமைக்கான அல்லது ஓனர்ஷிப்புக்கான டாக்குமெண்ட்டே இல்லை. அது ஒரு டோக்கன். இப்போ உதாரணமா சொன்னா, உங்க வீட்டுல உங்க அப்பாட்ட ஒரு சொத்து இருக்கு, உங்க அப்பாவோட கூட பிறந்தவங்க 4 பேர் இருக்காங்கன்னா, அந்த 4 பேர் 5 பேருக்கு சேர்த்து பார்த்தீங்கன்னு வச்சுப்போம். 5 பேர்கிட்டையும் அரசாங்கம் வரி வசூல் பண்ண முடியாது. அப்ப யாராவது ஒருத்தர் தான் வாங்க முடியும். அப்ப என்ன பண்ணுவாங்க, வீட்டுல யாரு மூத்தவங்களோ பெரியவங்களோ அவங்க வேலை கொடுக்குற அந்த டோக்கன் தான் பட்டா. அதனால பட்டா எப்ப தேவைப்படும்னா, சொத்து பத்திரம் வந்த பிறகு அந்த சொத்தோட அனுபவம் நமக்கு வந்துருச்சா இல்லையா அப்படின்னு பார்க்கணும்னா பட்டா வேணும். பத்திரமே இல்லாத பூர்வீக சொத்துக்கு யாரு பேர்ல வந்து சொத்து இருக்குன்னு பாக்குறதுக்கும் பட்டா வேணும். அதனால பட்டா இல்லாம டாக்குமெண்ட்டை பதிவு பண்ண மறுக்கிறாங்கன்னா, பட்டா இல்லாதவங்க ஏமாத்தி ஒரு பத்திரத்தை உங்களுக்கு வித்துறக்கூடாது, உங்களுக்கு பாத்தியமில்லாத சொத்தை நீங்க விற்க கூடாதுன்னா வாங்குறவங்க அவங்ககிட்ட வந்து பட்டா கேட்டாகணும். அதனாலதான் பட்டா இல்லாம எந்த பத்திரத்தையும் பதிவுத்துறை வந்து பதிவு பண்றது இல்லை, பதிவு பண்ண மாட்டாங்க. அது வந்து 2020க்கு 17க்கு முன்னாடிலாம் அதை வந்து அரசாங்கம் அவ்வளவு பெருசா கண்டுக்கல. பட் நம்ம உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவு போட்டால இருந்து பட்டா இல்லாமல் எந்த பத்திரத்தையும் பதிவு பண்ணக்கூடாது. அது மட்டும் இல்ல, மூலப்பத்திரம் எதுவும் வில்லங்க சர்டிபிகேட்ல காட்டினாங்கன்னா அந்த மூலப்பத்திரத்துடைய அசலோ நகலோ கொடுக்காம கூட ஒரு பத்திரத்தை நீங்க பதிவு பண்ண முடியாது. உயில கூட பதிவு பண்ண முடியாது. ரொம்ப சுருக்கமா சொன்னா, ஒரு பத்திரத்தை பதிவு பண்ணணும் அப்படின்னா அந்த சொத்துடைய மூலப்பத்திரம் இருந்தால் மூலப்பத்திரம், மூலப்பத்திரம் இல்லாத பூர்வீக சொத்தா இருந்தா பட்டா. இது இல்லாம ஒரு பத்திரத்தை இன்னைக்கு தேதியில பத்திரத்துறை பதிவு செய்வதில்லை. இந்த உயிலுங்கிறது நிறைய பேருக்கான விளக்கம், ஒரு கிளாரிட்டி வந்து இல்லைங்கிறது உண்மை. ஆனா அதோட உயிலோட அர்த்தம் என்ன சார்? அதாவது நான் உயில்ங்கிற வார்த்தையோட ஆங்கில டிரான்ஸ்லேஷன் சொன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரா சொல்லலாம். உயிலுக்கு வந்து இங்கிலீஷ்ல வில்லுன்னு பேரு, WILL. அந்த வில் தான் வந்து தமிழ்ல உயிர், மருவி உயில் வந்துச்சுன்னு கூட சொல்லுவாங்க. ஏன்னா ஒரிஜினல் இந்து சட்டத்துல இந்தியால வில்லுங்கிற கான்செப்டே கிடையாது. இது பிரிட்டிஷ்ல இருந்து இந்தியாவுக்கு வந்த ஒரு வழக்கம். வில் அப்படிங்கிறது வந்து தமிழ்ல உயில். அதாவது நாங்க கூட வேடிக்கையா கிண்டலா சொல்லுவோம், இங்கிலீஷ்ல ஒரு பழமொழி உண்டு, வேர் there is a will there is a way அப்படின்னு. மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு அப்படின்னு. நாங்க என்ன சொல்லுவோம்னா சட்டத்துல, வேர் there is a will there is a வில்லங்கம் அப்படின்னு. வில்லங்கம். ஏன்னா உயிலை பொறுத்த வரைக்கும் அது ஒரு சிறப்பான தனியான டாக்குமெண்ட். அந்த பத்திரத்துக்கு எது தேவையில்லைன்னு கேட்டீங்கன்னா, பதிவு தேவையில்லை. தேவையில்லைன்னா ஆப்ஷனல். நீங்க இஷ்டப்பட்டா பதிவு பண்ணிக்கலாம், பதிவு பண்ணாம இருக்கலாம். 100 கோடி மதிப்புள்ள சொத்தா இருந்தாலும் ஒரு உயிலுக்கு பதிவு கம்பல்சரி கிடையாது. ஆப்ஷனல். ஆப்ஷனல்னா அப்ப வந்து அந்த உயில் ஒரிஜினல் அப்படிங்கிறது மற்ற வாரிசுதாரர்கள் எப்படின்னா, அதுக்கெல்லாம் நிறைய விதிமுறைகள் சட்டத்துல இருக்கு. முதல்ல வந்து என்ன சொன்னேன், உயிலுக்கு பதிவு வந்து தேவையில்லைன்னா கட்டாயம் இல்லை, பதிவு பண்ணலாம். அதே மாதிரி ஒரு உயிலை வந்து எழுதுறதுக்கு இந்த ஸ்டாம்ப் பேப்பர் சொல்லுவாங்கல்ல, முத்திரை தாள் தேவையில்லை. ஒரு சாதாரண வெள்ளத்தாள் கூட எழுதணும். உயில் எழுதுறவங்க ஒரு வெள்ளத்தாள் இருந்தா போதும். ஆமா. ஆனா அந்த உயில் எழுதுனதுக்கு அப்புறம் இவர் தான் எழுதினாரு, இதுக்கு இவங்க எல்லாம் சாட்சி இவ்வளவு சொத்து இருக்கு அப்படிங்கறத பதிய வேணாமா? இல்ல, அதுக்கு தான் ஒரு சட்டத்துல ஒரு சின்னதா ஒரு ஸ்பெஷல் ஏற்பாடு பண்ணிருக்காங்க. மற்ற டாக்குமெண்ட்டை வந்து, சில டாக்குமெண்ட்டை வந்து விசாரிக்கிறதுக்கோ இல்ல உண்மையா ப்ரூவ் பண்றதுக்கோ அதோட அசலை கொண்டு போய் கோர்ட்ல கொடுத்தா போகணும். அதுக்கு தேவையான முத்திரைத்தாள் இருக்கா, ஸ்டாம்ப் டியூட்டி கட்டிருக்காங்களா, அது பதிவான்னு மட்டும் பார்த்துருவாங்க. அதுக்கு மேல ப்ரூஃபுக்கு போக மாட்டாங்க. ஆனா உயிலை பொறுத்த வரைக்கும் சட்டம் தெளிவா சொல்லுது, உயிலுக்கு பதிவு தேவையில்லைங்கிறதால, அவசியம் இல்லைங்கிறதால, உயிலுக்கு வந்து ஸ்டாம்ப் டியூட்டி இல்லைங்கிறதால, யாரு வேணா எப்ப வேணா எங்க வேணா உயிர் எழுதலாங்கிறதால, அந்த உயிலை ப்ரூவ் பண்ணோம்னா
2 சாட்சி அதை கையெழுத்து போட்டிருக்கணும். அந்த சாட்சிக்கு 18 வயசு முடிஞ்சிருக்கணும். இது நல்லா இருக்கணும். அப்படி இருந்தா அந்த சாட்சிகள்ல ஒருத்தரையாவது விசாரிக்காம உயிரை நீங்க ப்ரூவ் பண்ண முடியாது. இப்போ உயிர் எழுதுனவங்களும் கிடையாது, சாட்சி கையெழுத்து போட்டவங்களும் கிடையாது. இப்போ அந்த உயிர் செல்லுபடி ஆகுமா? இந்த கேள்வி என்ன விசேஷம்னா, உயிரில் என்ன இன்னொன்று ஸ்பெஷாலிட்டினா, உயிர் எழுதி வச்சவங்க செத்து போனதான் உயிர் ஃபோர்ஸுக்கே வரும். ஓகே, சரி. அதனால உயிர் எழுதி வச்சவனை விசாரிக்கக்கூடிய வாய்ப்புக்கு தேவையில்லை. உயிர் நான் எழுதி வச்சா கூட அது அப்படியே பத்திரமா தூங்கிட்டு இருக்கும். அதுக்கு உயிர் கிடையாது. எழுதி கொடுத்தவன் எப்ப சாகுறாரோ அப்பதான் உயிருக்கு உயிர். ஆக யாருக்கு நான் எழுதி கொடுத்தேன்னு உயிரை அவங்க உயிரை கொடுத்து உயிரை எழுதி கொடுத்த போது அவங்க என்னோட உயிர்ல சாட்சி கையெழுத்து போட்டவங்க இல்ல, யாரோ ஒருத்தரை கோர்ட்ல விசாரிக்கணும். நீங்க என்ன கேட்டீங்க சார்? அந்த சாட்சி கொடுத்தவங்களும் இல்ல, 2 பேரும் இல்ல அப்படின்னா சட்டம் அதுக்கு பதில் சொல்லுது. இப்ப ஃபார் உதாரணம், உங்க பேர் என்ன சார்? ப்ரோ. அவர் சாட்சி கையெழுத்து போடலாம்னு வச்சுக்கோங்க. இவருடைய காலத்துக்கு பிறகு அந்த உயிர் தகராறுல வருது அப்படின்னா இவருடைய கையெழுத்து யாருக்கு தெரியும்? இவர் மனைவிக்கு தெரியும், இவரோட குழந்தைகளுக்கு தெரியும், இவரோட மகனுக்கு தெரியும், இவர் வேலை பார்த்த அதிகாரிக்கு தெரியும். அப்ப இவரோட கையெழுத்து யாருக்கு பர்சனலா தெரியுமோ அவங்களை கூப்பிட்டு இந்த கையெழுத்தை காட்டி இந்த கையெழுத்து இந்த ப்ரோவோடதா அப்படின்னு ப்ரூவ் பண்ணி உயிரை ப்ரூவ் பண்ணணும். கையெழுத்தை போடல, கை நாட்டு வச்சாலும் அந்த கை நாட்டு எங்கேயாவது, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு பதிவு பண்றீங்க, இல்ல இப்ப ஆதார்ல கை நாட்டு இல்லாம ஐஏஎஸ் ஆர்ஸ்ல இருந்தாலும் வாழ்நாட்டு கிடையாது. அதனால இப்ப கைரேகையை வச்சும் அல்லது கையெழுத்தை வச்சும் அதை தெரிஞ்சவங்களை விசாரிச்சு ப்ரூவ் பண்ணணும். அப்படியே சட்டத்துல ஒரு ப்ரொவிஷன் இருக்கு. இல்ல இன்னொரு வேடிக்கை இருக்கு. மற்ற சொத்துக்களை பொறுத்த ஆவணங்கள்லாம் எழுதும்போது, டாக்குமெண்ட் எழுதும்போது அந்த சொத்து எந்த ஊர்ல இருக்கோ அந்த ஊர்ல உள்ள பதிவுத்துறையில பதிவு பண்ண முடியும். இப்ப நீங்க கோமதிபுரத்துல ஒரு பத்திரம் எழுதுறேன், சொத்து இங்க இருக்கு அப்படின்னா நான் கோமதிபுரத்துக்கான சபரிஸ் ஆஃபீஸ் எங்க இருக்கோ அங்க போய் தான் பதிவு பண்ண முடியும். உயிருக்கு அப்படி கிடையாது. சொத்து உரிமை இல்லாம உயிர் எழுதுதான் சார். நான் சாகும் போது என்னோட பேர்ல என்ன சொத்துக்கள் இருக்கும் அத்தனை சொத்துக்களுக்கு இந்த உயிர் எழுதலாம். சொத்து உரம் தேவையில்லை. சொத்து உரம் தேவையில்லைங்கிறதால உயிரை எங்க வேணா பதிவு பண்ணலாம். சொத்து சொல்லி இருந்தாலும் அந்த சொத்து இல்லாத ஊர்லயும் பதிவு பண்ணலாம். ஏன்னா உயிர் மரண தருவாயிலும் எழுதப்படக்கூடிய ஒரு ஆவணம். இப்போ ஹாஸ்பிட்டல்ல சீரியஸா இருக்கேன், டாக்டர் எனக்கு இதுக்கு மேல வாய்ப்புன்னு சொல்லிட்டாங்க, உயிர் எழுதணும். நான் அதுக்காக வண்டி எடுத்துட்டு ஆம்புலன்ஸ்ல தமிழ் சினிமா ஹீரோ மாதிரி அங்க போக முடியாதுங்கிறதால சப் ரிஜிஸ்ட்ராரை ஹாஸ்பிட்டலுக்கு வரவழைச்சு அங்க கூட உயிர் எழுதி அங்க கூட பதிவு பண்ணலாம். ஐசியூல பதிவு பண்ண உயிரெல்லாம் உண்டு. பட் இவ்வளவு விதிமுறைகள், இவ்வளவு சட்ட நுணுக்கங்கள் இருந்தும் இந்த உயிலுங்கிற ஒரு பேர்ல ஏகப்பட்ட மோசடிகளும் குளறுபடிகளும் இருக்கு. காரணம் நான் சொன்ன பதில் அதுக்கான அடுத்த பதில் இருக்கு. உயிலுக்கு ஏன் பதிவு தேவையில்லை அப்படின்னா, சாவும் தருவாயில மரணத்தோடைய பயத்துல உயிர் எழுதும் போது அவனை கொண்டு போய் பதிவு போடுன்னு எதிர்பார்க்க முடியாது. அதே மாதிரி ஸ்டாம்ப் பேப்பர் அப்ப வாங்கிட்டு வான்னு சொல்ல முடியாதுங்கிறதால எப்ப வேணா உயிர் எழுதலாம், எங்க வேணா எழுதலாங்கிற காரணத்துக்காக தான் உயிலுக்கு ஸ்பெஷலா ஒரு ப்ரூஃப் கொடுக்குறாங்க, ஒரு பர்டன் ஆஃப் ப்ரூஃப், ஒருத்தாவது சாட்சி விசாரிக்கணும்னு. இந்த ரூல் இருக்குல்ல, உயிலுக்கு சாட்சி கையெழுத்து மட்டும் இருந்தா போதும், பதிவு தேவையில்லை அப்படிங்கிற ரூல் இருக்குல்ல, இதை அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு ஃப்ராட் பண்றவங்க ஒரு உயிரை பிரமாதமா தயார் பண்ணுவாங்க. எப்படி தயார் பண்ணலாம்னா, அவர் கையெழுத்து போட்ட ஒரு ஏற்கனவே ஒரு லெட்டரோ ஒரு பிளாங்க் பேப்பரோ ஏதாவது இருந்தா அதை பார்த்து அச்சஸ்லாம் கையெழுத்து போடுறதுக்கு நம்ம நாட்டுல நிறைய பேர் இருக்காங்க. இப்ப அப்படி இல்லை, ட்ரேசிங் பேப்பரை வச்சு ட்ரேஸ் பண்ணி கையெழுத்து போடுற ஆட்கள், ஜெராக்ஸ் மங்கலம் எடுத்து அது மேல கையெழுத்து போடுற ஆட்கள், டெக்னாலஜி வளர வளர ஃபோர்ஜரியும் வளருது. இந்த ஃபோர்ஜரி உயிரில வாய்ப்பு நிறைய இருக்குங்கிறதுனாலதான் உயிரை வச்சு ஃப்ராட் நிறைய வருது. இது எப்படி தடுக்கலாம் அப்படின்னு கேட்டா அதுக்கும் சட்டத்தை பதில் இருக்கு. இப்போ எக்ஸ் அப்படிங்கிறவர் உயிர் எழுதுறாரு. இந்த உயிர் சில சமயம் டிபார்ட்மெண்ட்டுக்கோ பேங்க்குக்கோ இன்சூரன்ஸ் கம்பெனிக்கோ ஆஃபீஸுக்கோ போகலாம். ஒரு ஷேர் சர்டிஃபிகேட் கோடிக்கணக்காக இருக்கும், அல்லது பேங்க்ல எஃப்டிஆர் இருக்கும், அந்த எஃப்டிஆர்ல இறந்து போயிருப்பாரு, அக்கௌண்ட் வச்சிருக்கிறவர், டிபெஞ்சர்ஸ், இந்த மாதிரி மூவபிள் ப்ராப்பர்ட்டி விச் இஸ் ஒர்த், அது அசையும் சொத்துக்கள், அசையா சொத்துக்கள், அசையும் சொத்துக்கள் கம்பெனியில ஷேராவோ, பேங்க்ல எஃப்டிஆராவோ, அக்கௌண்ட் ஆகவோ, கம்பெனியில டெபாசிட் ஆகவோ, இல்ல கம்பெனில இருந்து அரசுல இருந்து வரக்கூடிய தொகையா இருந்தா, பேங்க் லாக்கர்ல உள்ள நகைகள், இன்சூரன்ஸ் பாலிசியில் வரக்கூடிய பெனிஃபிட், இந்த மாதிரி துறைகள் இருந்து தனியார் துறையோ அரசு துறையோ எனக்கு வர வேண்டிய அசையா சொத்துக்களுக்கான உயிலுக்கு அந்த பேங்க் நம்மளை நம்பிடாது.
பதிவு பண்ணி இருந்தாலும் சரி, பதிவு பண்ணாட்டாலும் சரி, நீ ஃபோர்ஜ் பண்ணி பதிவு பண்ணிருப்ப அப்படின்னு சந்தேகப்படும். ஏன்னா அவங்க தானே பொறுப்பு. அதனால அதுக்கு ஒரு மெய்ப்பு சான்றிதழ்னு ஒண்ணு இருக்கு. இங்கிலீஷ் அதுக்கு பேரு ப்ரொபேட்னு பேரு. அந்த உயிரை கொண்டு போய் நேரா ஒரு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல, சம்மந்தப்பட்ட மாவட்ட கோர்ட்ல கொடுத்து இதுக்கு ஒரு நான் வந்து ஒரு ப்ரொபேட் அப்ளை பண்ணணும். ப்ரொபேட்னா மெய்ப்புறுதி சான்றிதழ், இது மெய்யான உயில் தான் அப்படின்னு கோர்ட் ஒரு சர்டிபிகேட் கொடுக்கும். அதுக்கு கோர்ட்ல எலாபரேட்டா ப்ரொசீஜர் இருக்கு. அந்த உயிலை ப்ரொடியூஸ் பண்ணி, நான் சொன்னேன்ல, சாட்சிகள்ல ஒருத்தரையோ அல்லது அவருடைய வாரிசுகளையோ பேப்பர்ல விளம்பரம் கொடுத்து, டவுட் இருந்தா ஃபோரன்சிக் லேப்ல இருந்து எக்ஸ்பர்ட்டை வரவழைச்சு இந்த சிக்னேச்சரை கம்பேர் பண்ணி உயிலை ப்ரூவ் பண்ணி ப்ரொபேட் வாங்கின பிறகுதான் அந்த துறை வந்து அந்த அமௌண்ட்டையோ பாலிசி கொடுக்கும். லேண்ட் சம்பந்தமான குற்றங்கள்ல பாத்தீங்கன்னா நிறைய கொலைகள் வரைக்கும் போயிட்டு இருக்கு. ஆனா நிறைய பேருக்கு வந்து இந்த ஒரு லேண்ட் ஒருத்தர் ஏமாத்திட்டாரு, பணம் வாங்கி ஏமாத்திட்டாரு, இல்ல ஏதோ ஒரு பண்ணிட்டாரு. இப்போ ஏமாந்தவர் வந்து முதல்ல அவர் போகணுங்கிறது வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கா, கோர்ட்டுக்கா, இல்ல ஒரு சட்ட வல்லுநருக்கா? எங்க போனா பிரச்சனை தீருங்கிறதுக்கு பதில் வந்து அவ்வளவு ஈஸியான பதில் இல்லை. ஏன்னா இந்த 3 இடத்துலயும் சரியான ஆள்கிட்ட போகாட்டா அவங்களுக்கு பரிகாரமே கிடைக்காது. ஆஸ் பர் ரூல் வந்து நீங்க கேட்கிற கேள்வி வந்து லேண்ட் கிராபிங் செல் அப்படின்னு ஒன்று தமிழ்நாட்டுல வர்ற வரைக்கும் போலீஸ் ஸ்டேஷன் போகிறதுக்கு வழி இல்லாம இருந்தது. இப்ப உதாரணமா சொல்லாம, இப்ப என்னோட இடம் பக்கத்து வீட்டாடே இருக்கு, இதுல ஒருத்தர் அக்கிரமா வந்து உள்ள நுழைஞ்சிட்டாரு அல்லது அந்த பத்திரத்தை திருடிட்டாரு அப்படின்னா, நான் முந்தினா போலீஸ் ஸ்டேஷன் போனா இது சிவில் டிஸ்பியூட், எங்கிட்ட வராத, கோர்ட்டுக்கு போகணும்னு அனுப்பி விட்டுருவாங்க. அது ஏங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து ஒரு 15 வருஷம் முன்னாடி பழைய சிஎம் ஜெயலலிதா பீரியட்ல தான் இந்த தமிழ்நாட்டில் லேண்ட் கிராபிங் செல் அப்படின்னு ஒரு தனி துறையை போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல கொண்டு வந்தாங்க. நில அபகரிப்பு துறை அப்படின்னு. அந்த லேண்ட் கிராபிங் செல் இந்த விசாரிச்சு லேண்ட் கிராப்ட் அப்படின்னு ப்ரூவ் பண்ணா அவங்க கன்சர்ன் போலீஸ் ஸ்டேஷன் அவங்களே எஃப்ஐஆர் தாக்கல் பண்ணுவாங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு அபகரிப்பு, ஏமாத்தி பிடுங்கிட்டாங்க அப்படின்னு தெரிய வந்தாலும் லேண்ட் கிராபிங் செல்லுக்கும் போகலாம். அது நடுவில் லேண்ட் கிராபிங் செல்லாம் வந்து ஹைகோர்ட்ல ஸ்டேல இருந்தது. இப்போ அதெல்லாம் முடிஞ்சு இப்போ லேண்ட் கிராபிங் கேசஸ் வந்து இப்போ டிசிபில எடுக்கிறாங்க, கிரைம் பிரான்ச்ல எடுக்கிறாங்க, சீட்டிங்ல கொண்டு வரலாம். இல்லை சார், அங்க போய் என்ன பண்ண போறேன், எனக்கு அவனை பனிஷ் பண்றது முக்கியம் இல்லை, பத்திரத்தை ரத்து பண்ணணும். போலீஸ் என்ன பண்ண முடியும், ஆக்ஷன் தான் எடுக்கும். பத்திரத்தை என்ன பண்ணணும்னா சிவில் கோர்ட்டுக்கு. இந்த ரெண்டுக்கும் முன்னாடி எது சரின்னு பாக்குறதுக்கு ஒரு நல்ல கோர்ட், ஒரு நல்ல நேர்மையான வக்கீல பார்க்கணும். இந்த சட்ட அறிவுரையை வாங்கிக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷன் போறதா இல்ல கோர்ட்டுக்கு போறதா இல்ல 2 டிபார்ட்மெண்ட்டுக்கும் போறதாங்கிறத ஒரு நல்ல அட்வொகேட்டா இருந்தா ஒரு ப்ராப்பரா வழிகாட்ட வாய்ப்பு. திருப்பி சொல்றேன், இது நல்ல பொண்ணு பாக்குற மாதிரி, நல்ல பையன் பாக்குற மாதிரி, நல்ல வக்கீல் பாக்குறதுங்கிறது ரொம்ப ரிஸ்கான முக்கியமான விஷயம். என்ன தப்பு பண்றாங்க சார், இப்ப நான் வந்து எனக்கு உடம்பு சொல்லலைன்னா நான் கன்சல்ட் எக்ஸ்பர்ட்ட போகணும், எனக்கு தொண்டையில வலினா இஎன்டி பார்க்கணும், கண்ணு பாவம்னா ஐ டாக்டரை பார்க்கணும். மருத்துவரை பார்க்கறதுல உள்ள தெளிவு பொதுமக்களுக்கு வக்கீல பார்க்கறதுல இல்லை. என்னோட சொந்தக்கார வக்கீலா இருக்காரு, அடுத்த வீட்டுல இருக்காரு, அவர் ஆக்சுவலா கிரிமினல் சைட் அட்வொகேட்டா கூட இருக்கலாம், அவரை சிவில்ல பார்க்கறது அர்த்தம் இல்லை. சிவில் அட்வொகேட்டை போய் கிரிமினல் சைடுக்கு பார்க்கறதுலையும் அர்த்தம் இல்லை. இதுல இன்னும் பொதுமக்களுக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவு தேவைன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். இந்த மாதிரி லேண்ட் பிரச்சனை வரும்போது முதல்ல வந்து நீங்க கோர்ட்டுக்கு போறதோ போலீஸ் ஸ்டேஷன் போறதோ அதுக்கு முன்னாடி நீங்க ஒரு லாயர் நல்ல லீகல் அட்வைஸ் வாங்கி நம்ம தொழில் நம்ம ஊர்ல நான் என்ன வந்து நினைக்கிறேன்னா, இன்னும் வந்து லீகல் அட்வைஸ் வாங்கிட்டு சில காரியங்கள் பார்க்கணுங்கிற ஐடியா பொதுமக்களுக்கு இல்லை. இப்போ உயில் எழுதி வைக்கிறோம், நேரம் டாக்குமெண்ட் ரைட்டர்ஸ்ட போகிறாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு அட்வொகேட்டை பார்த்தா இதெல்லாம் பண்ணுங்க, இதெல்லாம் பண்ணாதீங்கன்னு ஒரு அட்வைஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. எடுத்த உடனே 10 எழுத்தட்ட போறதுக்கு முன்னாடி ஒரு அட்வொகேட்டை பார்த்துட்டு அவர்கிட்ட போறதுங்கிறது நல்லது. எந்த ஒரு சிவில் காரியங்கள் பண்றதுக்கு முன்னாடி ஒரு லீகல் அட்வைஸ் கேட்டால் நம்ம மேக்சிமம் வந்து வருமுன் காப்போம் அப்படிங்கிறபடி நிறைய பிரச்சனைகளை அவாய்ட் பண்ணலாம். எல்லார் குடும்பத்திலயும் இருக்கிற ஒரு சட்ட சிக்கல் யார்கிட்ட என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு உயிரை மட்டும் வச்சுட்டு யாராவது ஒருத்தர் விளையாண்டுட்டே இருப்பாரு. அவங்க அப்பாவோட சொத்தோ அவங்க தாத்தாவோட சொத்தோ வந்து எங்க அப்பா உழைச்சி சம்பாதிச்சது இல்ல எங்க தாத்தா உழைச்சி சம்பாதிச்சது பெண்வாரிகளுக்குலாம் வராது, அது அப்பவே அதெல்லாம் அந்த சட்டம்லாம் செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வரைக்கும் ஏமாந்துட்டு இருக்காங்க, இல்ல ஏமாத்துட்டு இருக்காங்க. தாத்தாவோட சொத்துக்கு உங்களுக்கு உரிமை இருக்கா? இந்த கேள்விக்கு எப்படி பதில் சொல்லணும்னா கொஞ்சம் லெங்க்தியா தான் இருக்கும். அதாவது ஒரு சொத்தை வந்து 2 வகையா பிரிக்கலாம் சார். எனக்கு ஒரு சொத்து வருது அப்படின்னா, ஒண்ணு எனக்கு பூர்வீகமா வர்றது. பூர்வீகம்னா என்னோட தனிப்பட்ட சொத்து இல்லை, என்னோட காசை போட்டு நான் கிரைய வாங்காது என்னோட சொத்து இல்லை. அது என்னோட சொத்துங்கிறது செல்ஃப் அக்வைர்ட் ப்ராப்பர்ட்டிம்பாங்க. என்னுடைய தனிப்பட்ட சொத்து நான் சம்பாதிச்சு என்னோட வருமானத்தை வச்சு என் பேர்ல நான் வாங்குறது செல்ஃப் அக்வைர்டு என்னுடைய தனிப்பட்ட சொத்து. இதை பொறுத்த வரைக்கும்
நாங்க வேடிக்கையா சொல்லுவோம், நாங்க நாய்க்கும் கொடுக்கலாம், பேய்க்கும் கொடுக்கலாம், யாருக்கு வேணா கொடுக்கலாம். என்னோட சொத்து. இப்போ அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா சொத்துக்களை வந்து இந்த நாய்கள்லாம் வளர்க்குறாங்கல்ல, கென்னல், அதுக்கு எழுதி வைப்பான், அனாதாசிரமத்துக்கு எழுதி வைப்பான். அதனால என்னோட சொத்தா இருந்தா நான் யாருக்கு வேணா கொடுக்கலாம். அதை ஏன் நீ அவனுக்கு கொடுத்த, எனக்கு ஏன் கொடுக்கலன்னு ஒய்ஃபோ ஒரு மகனோ ஒரு மகளோ யாரோ ஒருத்தர் கேட்கறதுக்கு சட்டத்துல வழியே கிடையாது. இப்போ இது செல்ஃப் அக்ரைட் ப்ராப்பர்ட்டில, இது நம்ம எல்லாருக்கும் ஒரு வகையில தெரிஞ்ச விஷயம். என்னோட சொத்து நான் யாருக்கு வேணா கொடுப்பேன். பட் இது சிக்கல் எங்க வருதுன்னா, நான் சம்பாதிச்சு வாங்காத பூர்வீக சொத்து, நம்ம ஆங்கிலத்துல வந்து ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவோம், பரம்பரை சொத்து, பூர்வீக சொத்துங்கிறதா நம்ம ஊர்ல வழக்கமா வந்து நடைமுறை இருக்கிற. இந்த பூர்வீக சொத்துல என்ன பிரச்சனைனா, 1956 முன்னாடி இருந்த, நம்ம இந்து மதத்துக்கு வரேன், 1956 முன்னாடி இந்து மதங்கள்ல இருந்த சட்டம் வேற. 1956 சுதந்திர இந்தியாவில் வந்த இந்து வாரிசுரிமை சட்டம் வேற. 1989 ஆந்திரா முதல்ல பெண்களுக்கு சம உரிமை பூர்வீக சொத்துல கொண்டு வந்த சட்டம் வந்தது. அதை திருப்பி தமிழ்நாட்டிலையும் 90ல கொண்டு வந்தாங்க. ஒரு 6 மாநிலத்தில் வந்தது. 90க்கு அப்புறம் தமிழ்நாட்டில் இந்த 6 மாநிலத்தில் உள்ள சட்டம் வேற. அதையே கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி 2005 இந்தியா ஃபுல்லா பெண்களுக்கு பூர்வீக சொத்துல சம உரிமை கொடுத்த சட்டம் 2005 வந்தது. 5ல. ஸோ 1956 முன்னாடி ஒரு சட்டம், 1956 டு 1989 வரைக்கும் தமிழ்நாடு மாதிரி மாநிலங்கள் ஒரு சட்டம், 1989 இருந்து 2005 வரைக்கும் சில மாநிலங்கள் ஒரு சட்டம், 2005க்கு அப்புறம் இந்தியா ஃபுல்லா ஒரு யூனிஃபார்ம் சட்டம்னு 4 வகையாக பார்க்க வேண்டியிருக்கு. நான் சுருக்கமா சொல்றேன், அது பொதுமக்களுக்கு ஈஸியா புரியுற மாதிரி. 56க்கு முன்னாடி பூர்வீக சொத்துக்கள்ல ஒரு உதாரணம் சொல்லுங்க. ஒரு வீட்டுல ஒரு அப்பா இருக்காரு, அவருக்கு ஒரு மனைவி இருக்காங்க, 2 பையன் ஒரு பொண்ணு அப்படின்னு வச்சுப்போம். அப்போ 1956க்கு முன்னாடி பூர்வீக சொத்துல அப்பாவுக்கு ஒரு 1/3 பங்கு, பையன் 2 பேருக்கும் ஆளுக்கும் 1/3 பங்கு, 3 ஆளுக்கு ஒன்னா பிரிச்சுப்பாங்க. அப்பா 1956க்கு முன்னாடி அப்பாவோ இந்த பையன்களை யாரோ ஒருத்தர் இறந்து போனா அந்த 1/3 பங்கு அவருக்கு இருக்கும்ல, அதை மீதி உள்ள 2 ஆண் வாரிசு மட்டும் பிரிச்சுப்பாங்க. பெண்களுக்கு 0. இது 1956க்கு முன்னாடி. அந்த பங்கை பொறுத்து உயிர் எழுதக்கூடிய அதிகாரம் அந்த 3 ஆண்களுக்கும் கிடையாது. அவங்க உயிரோடு வரைக்கும் அனுபவிக்கலாம், பாவபுரணம் பண்ணிக்கலாம். ஆனா பாவபுரணம் பண்ணாம இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அந்த அவருடைய 1/3 பங்கு மீதி உள்ள 2 ஆண்களும் பிரிச்சுக்கோங்க. இது 56க்கு முன்னாடி. 56க்கு அப்புறம் சட்டம் எப்படி வந்ததுன்னா, ரொம்ப ஒரே வரல சொல்றாங்க, தன்னுடைய 1/3 பங்கு இருக்குல்ல, அந்த அப்பாவுக்கோ 2 பையன்ல 6 ஒருத்தருக்கு, அந்த 1/3 பங்கு அவர் யாருக்கு வேணா உயிர் எழுதி வைக்கலான்னு முதல்ல கொண்டு வந்தாங்க. இதை விட பெரிய பியூட்டி என்னன்னா, அப்படி உயிர் எழுதி வைக்காம ஒரு பெண் வாரிசை விட்டுட்டு ஒரு அந்த 3 பேர் யாரோ ஒருத்தர் இறந்து போனாங்கன்னா அந்த 1/3 பங்கு இருக்குல்ல, அது வந்து ஆண்களுக்கு மட்டும் போகாது, அவருடைய எல்லா வாரிசுகளுக்கும். நான் சொன்ன உதாரணத்துல அவரு அப்பா இறந்து போனா வச்சுப்போம், மனைவிக்கு ஒரு பங்கு, 2 மகன்களுக்கு ஒரு பங்கு, இந்த பெண் இருக்காங்க மகள், ஆக அந்த 1/3ங்கிறது 4 பங்கா பிரியும். இது 1956. இப்போ கூட பெண்களுக்கு பூர்வீக சொத்துல ஈக்குவல் ஷேர் கொடுக்கல. இது அப்பா இறந்து போனா அப்பாவோட பங்குல இவங்களுக்கு எல்லா ஒரு பங்கு கிடைக்கும், அவ்வளவுதான். இந்த மீதி 2/3 இருக்குல்ல, அது அந்த பசங்க தான் எடுத்துக்குவாங்க. மகன்களுக்கு சமமான பங்கு இல்லாம 1990 சட்டம் வரும்போது என்ன பண்ணாங்கன்னா, மகள்களுக்கும் மகனுக்கு ஈக்குவலா பூர்வீக சொத்துல பங்கு கொடுத்தாங்க. என்ன கண்டிஷன் போட்டாங்கன்னா, ஒரு கட் ஆஃப் டேட் கொடுத்தாங்க, 21/3/1989. இந்த தேதிக்கு பிறகு கல்யாணம் ஆனா மட்டும்தான் அந்த பங்கு உண்டு. அந்த தேதிக்கு முன்னாடி கல்யாணம் ஆயிருந்தா அந்த பெண்களுக்கு பூர்வீக சொத்துல சரி பங்கு கிடையாது. அந்த எதுக்கான அந்த டேட்ல நம்ம அதை விட்டுருவோம். அதனால ஒரே வீட்டிலேயே ஒரு பொண்ணுக்கு உண்டு ஒரு பொண்ணுக்கு இல்லைங்கிற சிச்சுவேஷன் இருந்தது. அது 89 இருந்து 90 இருந்து 2005 வரைக்கும் அதுதான் ஃபோர்ஸ்ல இருந்தது. 2005 வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, நான் சொன்னது 89 ஸ்டேட் கவர்மெண்ட், 2005 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இந்தியா முழுக்க அமலுக்கு வர்ற மாதிரி சட்டம் கொண்டு வந்தாங்க. அதுல பெண்கள்னா அந்த இடத்துல நல்லா பார்த்துங்க, பெண்கள்னா அந்த இடத்துல மகள்களை மட்டும்தான் குறிக்கும், மனைவியை குறிக்காது, அம்மாவை குறிக்காது. நான் சொன்ன உதாரணத்துல அந்த ஆணுக்கு ஒரு அம்மாவும் ஒரு மனைவியும் 2 மகளும் ஒரு மகளும் இருந்தா பூர்வீக சொத்துல மகன்களுக்கு இணையா அந்த மகளுக்கு மட்டும்தான் பங்கு உண்டு. 2005 சட்டத்திலையும் அம்மாவுக்கோ மனைவிக்கோ கிடையாது. அப்ப அந்த மகள் என்ன ஆவாங்க, நான் சொன்ன உதாரணத்துல 1/3ங்கிறது
1/4 ஆயிரும். அந்த அப்பாவுக்கு 1/4 பங்கு, இந்த ஒரு மூத்த பையனுக்கு 1/4, ரெண்டாவது பையனுக்கு 1/4, இந்த பொண்ணுக்கு 1/4. இது 2005க்கு அப்புறம். இதுதான் வந்து சட்டம், பூர்வ சட்டம். இந்த சட்டம் இந்துக்களுக்கு மட்டும்தான். இஸ்லாமியருக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் இந்த பூர்வீக சொத்துங்கிற கான்செப்டே கிடையாது. இந்த உரிமை இருக்கா இல்லையாங்கிற கேள்விக்கு ஒரு வக்கீல் எப்படி அனலைஸ் பண்ணணும்னா, இந்த சொத்து இறந்து போன நபருக்கு எப்படி பாத்தியான்னு பார்க்கணும். இப்ப நான் சொல்ற உதாரணத்துல இந்த அப்பாவோட சொத்துக்கு அந்த மகள் பங்கே கேட்கல, மகள் இறந்து போயிட்டாங்க. அந்த மகளோட மகள் கேட்கலாமா உங்களோட கேள்வி இல்லையா? அந்த மகளோட மகள் கேட்க உரிமை உண்டாங்கிறது அந்த சொத்து பூர்வீக சொத்தா? அப்பாவோட பூர்வீக சொத்தா இருந்தா அவர் எந்த வருஷம் இறந்து போனாரு, 56க்கு அப்புறமா 2005க்கு அப்புறமா, அதெல்லாம் பொறுத்து அப்பாவுக்கு பூர்வீக சொத்துல உரிமை இருக்கு அப்படின்னா அந்த மகளுடைய மகள் கேட்கலாம். எப்பன்னா 2005க்கு பிறகு உண்டு. அந்த சொத்து பிரிவினையாகாம இன்னும் இருக்குன்னா இன்னைக்கு தேதியில கேட்டா கேட்கலாம். ப்ரொவைடட் கண்டிஷன் வந்து அது பூர்வீக சொத்தா இருக்கணும். அது அப்பாவோட தனிப்பட்ட சொத்தா இருந்தது அப்படின்னா இதான் ரொம்ப எளிமையான விளக்கம். ஒரு சொத்து வந்து பூர்வீகமா ஒரு குடும்பம் ஒன்னா இருக்கு, ஜாயிண்ட் ஃபேமிலியா இருக்காங்க, ஜாயிண்ட் ஃபேமிலி இன்கம் இருக்கு, அதுல இருந்து வருமானம் வாங்குறாங்கன்னா கோர்ட் வந்து அதை பூர்வீக சொத்துன்னு தான் அனுமானம் பண்ணும், ப்ரெஷ்யூம் பண்ணுவாங்க. இல்ல இது எங்க அப்பா வந்து பூர்வீக சொத்துல இருந்து வாங்கல, அவர் தான் தனியா வாங்கினாரு எந்த பொண்ணு சொல்லுதோ அல்லது எந்த பொண்ணுடைய மகளோ மகனோ சொல்றாங்களோ அவங்க தான் அதை ப்ரூவ் பண்ணணும். அதாவது எங்க தாத்தாவுடைய பூர்வீக சொத்து அல்ல, அல்லது பூர்வீக சொத்துல இருந்து வந்த வருமானத்துல வாங்கல, அவருடைய தனிப்பட்ட சொத்து, அதனால எங்களுக்கு அதுல பங்கு உண்டு அப்படின்னு கொண்டு போகணும். அது 2005 திருத்தப்படி எங்க தாத்தாவுக்கு என்ன பங்கு உண்டோ அது எங்களுக்கு ஒரு பங்கு உண்டுன்னு கொண்டு போகணும். இங்கதான் வந்து ஒரு வக்கீலுடைய திறமை இருக்கு. ஸோ அந்த டாக்குமெண்ட்லாம் வாங்கி பார்த்து இறந்து போனவருக்கு அந்த சொத்து எப்படி வந்தது, எந்த வருஷம் இறந்து போனாரு, எந்த வருஷம் இவங்களுக்கு கல்யாணம் ஆச்சு, 2005க்கு அப்புறம் இவங்க சொத்து பிரிவினை இல்லாம இருக்கா, ஏன்னா 2004க்கு முன்னாடி பிரிவினை ஆயிடுச்சுன்னா திருப்பி கேட்க முடியாது. அந்த எக்ஸப்ஷனும் இந்த லால இருக்கு. அது 21/12/2004 ஒரு டேட் கொடுக்குறாங்க. இதுக்கு முன்னாடி அந்த குடும்பத்தை பிரிவினை ஆச்சு அப்படின்னா இந்த பொண்ணு இப்ப கேட்க முடியாது. இவ்வளவு விஷயங்களையும் ஒரு வக்கீல் உட்கார்ந்து அவங்க கிட்ட பேசி டாக்குமெண்ட்லாம் வாங்கி தெளிவு பண்ணிட்டு அட்வைஸ் பண்ணலாம். இப்ப நீங்க சொன்ன கேள்விக்கு அப்பா உயிரோட இருக்காரோ இல்லையோ, 2005க்கு அப்புறம் இந்த ப்ராப்பர்ட்டி பிரிவினை இல்லாம எல்லாரும் சொந்தமா அனுபவிக்கிறாங்க அப்படின்னா 2024 இறந்து போன அந்த பெண்ணோட வாரிசுகள் தாராளமா தன்னுடைய மாமா மேல பாவப்பெருனை கேட்டு தன்னுடைய அம்மாவோட என்ன பங்கோ அதை கேட்கலாம். சார், அடுத்து இந்த பவர் ஆஃப் பத்திரம் அப்படிங்கிறதுக்கான வேர்டுக்கு அது எவ்வளவு டியூரேஷன் சார்? அதுக்கு எதுவும் அந்த மாதிரி டியூரேஷன் இல்லைன்னா இப்போ உயில் எந்த அளவுக்கு வில்லங்கமோ அந்த அளவுக்கு இந்த பவர் ஆஃப் அட்டார்னி வில்லங்கம். அதாவது உயிலை விட அதிக ஃப்ராட் நடக்கிறது இந்த பவர் ஆஃப் அட்டார்னி. பவர் ஆஃப் அட்டார்னி தான் என்னன்னா தமிழ்ல வந்து அதிகார பத்திரம் வாங்க. அதுல 2 வகை இருக்கு, ஸ்பெஷல் பவர் ஆஃப் அட்டார்னி, ஜெனரல் பவர் ஆஃப் அட்டார்னி. இப்ப நான் வந்து என் பேர்ல சொத்துக்கள் இருக்கு அல்லது டிபார்ட்மெண்ட்ல ஏதோ நடவடிக்கை இருக்கு, நான் வந்து ஒன்றும் உடல்நல சரியில்லாமல் இருக்கேன், இல்லை ரொம்ப பிஸியாக இருக்கேன், இல்லை நான் வெளிநாட்டில் இருக்கேன், என்னால் இந்த ப்ராப்பர்ட்டியை மேனேஜ் பண்ண முடியலன்னா எனக்காக என் பேச்சை கேட்டு எனக்காக இந்த காரியத்தை பண்ணுறதுக்காக நான் ஒருத்தரை வந்து நான் நாமினேட் பண்ணுறேன். அப்போ நான் வந்து பிரின்சிபல், தமிழில் வந்து முதல்வர். இப்போ நீங்கள் தான் எனக்கு ஏஜென்ட்னா நீங்கள் ஏஜென்ட்டு, தமிழில் வந்து முகவர். இந்த முதல்வர் முகவர் அல்லது பிரின்சிபல் ஏஜென்ட், இது ரெண்டுல ஒன்று வச்சுப்போம். இப்போ நான் உங்களுக்கு கொடுக்குற பவர் வந்து ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்கு மட்டும் கொடுத்தேன்னா அது வந்து ஸ்பெஷல் பவராக பார்த்தாங்க. அந்த ஒரு காரியம் மட்டும்தான் நீங்கள் பண்ண முடியும். நான் அப்படி இல்லாமல் சகல விதமான காரியங்கள் எனக்கா நீங்கள் பண்ணுங்க, நான் பண்ணுற மாதிரி நீங்கள் பண்ணுறது அர்த்தம் அப்படின்னு எழுதி கொடுத்தா அது பேர் ஜெனரல் பவராக பார்த்தாங்க. இதில் என்ன விளையாட்டுன்னா, ஒரு பவராக பட்டாணியில் என்ன வேடிக்கைன்னு கேட்டிங்கன்னா, எழுதி கொடுத்தவர் இறந்து போனாலும் பவர் இறந்து போயிடும். யாருக்கு எழுதி கொடுத்தேனோ அதுல பிரின்சிபல் இறந்து போனாலும் பவர் பட்டாணி மர்கையா, ஏஜென்ட் இறந்து போனாலும் பவர் பட்டா இது அந்த பட்டம் வந்து மர்கையா. எழுதி கொடுத்தவனும் உயிரோடு இருக்கணும், எழுதி வாங்கணும் உயிரோடு இருக்கணும். இது ஒரு விசேஷம். 2வது, பவர் எழுதி கொடுத்த பிறகும் அந்த பிரின்சிபல் டைரக்டாவும் வேற காரியம் பண்ணலாம். நீ எனக்கு பவர் எழுதி கொடுத்துட்ட உனக்கு அதிகாரம் இல்லைன்னு ஏஜென்ட் பிரின்சிபலை மிரட்ட முடியாது. என்ன தப்பு நடந்ததுன்னா, பிரின்சிபல் இறந்து போயிருப்பார், இதை நாலேஜுக்கே கொண்டு போக மாட்டான். ஏஜென்ட் சகட்டு மேனிக்கு விற்கிறது,
அடமானம் பண்றது, ஒத்தி பண்றது எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. இதுக்கும் ஒரு 10 வருஷம் முன்னாடி கவர்மெண்ட்ல இதை அவாய்ட் பண்றதுக்காக என்ன பண்ணாங்கன்னா, ஒவ்வொரு தடவையும் ஒரு பொது அதிகார பத்திரத்தையோ இல்லை தனி அதிகார பத்திரத்தையோ அடிப்படையா வச்சு நீங்க ஒரு டாக்குமெண்டேஷன் பதிவுக்கு போகும்போது லைஃப் சர்டிபிகேட் கொடுக்கணும். இப்ப நான் உங்களுக்கு பவர் கொடுத்துருக்கேன், நீங்க அதை வச்சு ஒரு பத்திரம் போடுறீங்கன்னா அந்த சப் ரெஜிஸ்ட்ரார் நான் இந்த தேதியிலேருந்து 6 மாச கேப்ல உயிரோடு இருந்திருக்கேன் அப்படின்னு ஒரு டாக்டர்கிட்ட சர்டிபிகேட் வாங்கி அந்த ப்ரூஃபை கொடுத்தா மட்டும்தான் அந்த பத்திரத்தை சப் ரெஜிஸ்ட்ரார் பதிவு பண்ணுவாங்க. அதனால முந்தி மாதிரி பவர் ஆஃப் அட்டார்னியை வச்சு மிஸ்யூஸ் பண்றது குறைஞ்சு போகுது. இன்னொன்று வந்து இப்ப எந்த பத்திரமும் போட்டோ ஐடி கார்டு இல்லாம பதிவு பண்றது இல்லை. முந்திலாம் ஒரு சொத்துக்கு 4 பத்திரம் பதிவாகும் சார். இதை எப்படி குறைச்சிருக்காங்கன்னா, அதுலயே பத்திரத்துல பிராக்கெட்ல ஆதார் கார்டோ இல்ல பாஸ்போர்ட்டோ இல்ல எலெக்ஷன் கார்டோ அதை போட்டுட்டு இந்த போட்டோ ஐடி வாங்கிட்டு தான் பதிவு பண்றாங்க. என்டையர் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ரொசீடிங் அந்த வெப் கேமரால பதிவாகும். கேமரா மேல துண்டு போற ஆட்கள்லாம் உண்டு, அது இருக்கட்டும். ஜென்ரலா வந்து முந்தி மாதிரி அவ்வளவு ஃப்ராட் நடக்கிறது இல்லை. இந்த பவர் ஆஃப் அட்டார்னில இன்னொரு வேடிக்கை இருக்கு. பவர் ஆஃப் அட்டார்னியை கேன்சல் பண்ணும்போது தான் பிரச்சனை. இப்போ நான் உங்களுக்கு பவர் கொடுத்துட்டேன், நீங்க ஏஜென்ட்டா நீங்க செயல்படுறீங்க, நான் கேன்சல் பண்ணிட்டேன். இந்த கேன்சலேஷன் உங்களுக்கு தெரியாம இருக்கலாம், அதை தெரிஞ்சிருக்கலாம். உங்ககிட்ட டீல் பண்ணவனுக்கு எப்படி தெரியும்? இதுக்கு என்ன ப்ரொசீஜர்னா, நான் உங்களுக்கு பத்திரத்தை கேன்சல் பண்ணோம்னா உங்களுக்கு முதல்ல ஒரு நோட்டீஸ் அனுப்பணும். ஆமா, ஐயா சாமி உனக்கு இனிமே அதிகாரம் கிடையாது, நீ இனிமே இன்னும் காரியம் பண்ணாதன்னு சொன்னா அது நீங்க மட்டும் தான் வாங்குவீங்க. ஊருக்கு எப்படி தெரியும்? அதனால ஒரு பேப்பர்ல விளம்பரம் கொடுக்கும். அந்த பேப்பரை யாரும் படிப்பாங்களான்னு கேட்காதீங்க. எந்த ஊருக்கும் போகாத பேப்பர்ல கூட கொடுப்போம், ஆனா விளம்பரம் கொடுக்கணும். இன்னும் கண்டிப்பா இல்லைன்னா அந்த கேன்சலேஷன் செல்லாது. இது பொதுமக்களுக்கு தெரியவே தெரியும். நான் ஒரு பவரை கேன்சல் பண்ணிட்டேன்னா நான் கேன்சல் பண்ணிட்டேன் அப்படின்னு உட்காந்துக்கிறாங்க. ரெண்டாவது விஷயம், பவர் ஆஃப் அட்டார்னியும் உயிரும் வந்து ஒருத்தர் மட்டும் தான் கையெழுத்து போடுவார். அதை வாங்கினவன் கையெழுத்து தேவையில்லை. நான் உங்களுக்கு உயிர் எழுதி கொடுக்குறேன், நீங்க வந்து எனக்கு கையெழுத்து போட வேண்டாம். கிரைப்பத்திரம் அப்படி இல்லை, கொடுக்குறவனும் கையெழுத்து போடணும், வாங்கணும் கையெழுத்து போடணும். பவர் ஆஃப் அட்டார்னிலையும் ஒருத்தர் தான் கையெழுத்து போடுவார், யாரு எழுதி கொடுத்தவர், முகவரோட கையெழுத்து தேவையில்லை. அதனால இந்த விஷயத்துல பொதுமக்கள் ரொம்ப அசட்டையா இருக்காங்க. நான் கேன்சல் பண்ணிட்டேன் அப்படி இல்லை. அந்த கேன்சலேஷன்ங்கிற விஷயத்தை அந்த முகவருக்கும் பதிவு தபால்ல தெரிவிச்சுட்டு ஒரு நல்ல ஒரு நியூஸ் பேப்பர்ல எல்லா ஊர்லயும் வைட்லி சர்க்குலேட்டர் இருக்குல்ல, நல்ல பேப்பரை பார்த்து விளம்பரம் கொடுத்துட்டா சேஃப். நாளைக்கு தான் வரும்போது இதுவெல்லாம் நாங்க பண்ணோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு ப்ரூஃப். அதை விட முக்கியம், அந்த கேன்சல் பண்றாங்க ரத்து பத்திரம், அதையும் பதிவு பண்ணணும். அப்பதான் அது வில்லங்க சர்டிஃபிகேட்ல வரும். அப்ப வாங்குறவன் ஈசி போட்டு பார்த்தா என்ன தெரியும், ஈசி என்ன தெரியும், இந்த பத்திரம் கேன்சலேஷன் தெரியும் இல்லையா? அதனால வில்லங்க சர்டிஃபிகேட்ல இந்த கேன்சலேஷன் வரணும்னா இந்த ரத்து பத்திரத்தையும் பதிவு. 2 பேருமே உயிரோட இருக்கிறாங்க சார். பவர் ஆஃப் அட்டார்னி கொடுத்தவரும் இருக்காரு. ஆனா இந்த பத்திரத்துக்கான லைஃப், பவர் ஆஃப் அட்டார்னி லைஃப் வந்து இந்த 2 பேரோட லைஃப் தான். அது எவ்வளவு வருஷம் நடக்கலாம். 3 வகையான டெர்மினேஷன் உண்டு ஒரு பவர் ஆஃப் அட்டார்னிக்கு. ஒரு பவர் ஆஃப் அட்டார்னி எப்ப முடிவுக்கு வரும்னா, எழுதி கொடுத்தவர் கேன்சல் பண்ணா முடிவுக்கு வரும், எழுதி கொடுத்தவர் இறந்து போனா முடிவுக்கு வரும், எழுதி வாங்கினவர் இறந்து போனாலும் முடிவுக்கு வரும். 3 நடந்தா அது வரைக்கும் அது வாட்டு ஃபோர்ஸ் இருக்கும். இத்தனை வருஷம் தான், இத்தனை மாசம் தான் பவர் ஆஃப் அட்டார்னிக்கு ஆயுசு கிடையாது. நம்மளா பார்த்து முடிச்சாதான் உண்டு. இது மாதிரி குடும்ப சொத்துக்கள் பெண் பிள்ளைகள் வந்து சொத்து உரிமை எனக்கு வேணாம் நீங்க வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்கன்னா அதையுமே ரெஜிஸ்டர் பண்ணி ஒரு ப்ராசஸ் கொண்டு வரணுமா? ரிலீஸ் அப்படின்னு ஒரு டாக்குமெண்ட் உண்டு, தமிழ்ல வந்து விடுதலை பத்திரமா. இப்ப ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் என்ன சொல்லுதுன்னா, இந்தியா பொறுத்த வரைக்கும் ஒரு இம்மூவபிள் அசையா சொத்து 100 ரூபாய்க்கு மேல மதிப்பு இருக்கு, மினிமம் குவாலிஃபிகேஷன். அது அசையா சொத்தா இருக்கணும், இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டியா இருக்கணும். அதோட மதிப்பு 100 ரூபாய்க்கு மேல இருந்ததுன்னா அது விஷயமா ஏதாவது டாக்குமெண்ட் எழுதணும் அப்படின்னா, எனி டாக்குமெண்ட், எனி கைண்ட் ஆஃப் டாக்குமெண்ட் எழுதணும் அப்படின்னா அந்த பத்திரம் மூலமா அந்த சொத்தின் மேல உள்ள உரிமை வந்து ரிமூவ் ஆகுதா, ரிலீஸ் ஆகுதா, எக்ஸ்டிங்கிஷ் ஆகுதா, அல்லது இன்னொருத்தருக்கு அந்த உரிமையை கொடுக்குறோமா அப்படின்னு பார்க்க சொல்றாங்க. அந்த ஒரு பத்திரம் மூலமா ஒருத்தருக்கு புதுசா ஒரு உரிமை கிடைத்தாலோ அவர் ஒருத்தருக்குள்ள உரிமை வந்து பறிபோனாலோ அப்படிப்பட்ட பத்திரத்தை கண்டிப்பா பதிவு பண்ணி ஆகணும். இது பதிவு சட்டத்துல இருக்கு. அப்படி பதிவு பண்ணாக்க அந்த டாக்குமெண்ட்டை கோர்ட்லயோ எவிடன்ஸ்லயோ எங்கேயுமோ ஒரு பாத்தியத்துக்கான டாக்குமெண்ட்டா எடுத்துக்க முடியாதுங்கிறது சட்டம். அதனால இந்த பதிவு சட்டத்தின் கீழே ஒரு பத்திரத்தை பதிவு பண்ணினால் உயிர் எழுதி கொடுத்துட்டா அந்த சொத்துல
உங்களுக்குள்ள உரிமை போயிடுது. அதுக்கப்புறம் எப்பவுமே கேட்க முடியாது. அந்த பதிவு எழுதி கொடுத்த அந்த பத்திரம் வந்து முறைப்படி எழுதலை அப்படின்னு ப்ரூவ் பண்ணா கேட்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு பத்திரத்தை எழுதி கொடுத்துருக்கேன். எங்க அப்பா, எங்க அண்ணன், நான் 3 பேர் இருக்கோம். எனக்கு அதில் 1/3 பங்கு. எனக்கு அது பங்கு வேணான்னா நான் ஒரு விடுதலை பத்திரம் எழுதணும். அந்த விடுதலை பத்திரம் என்ன ஆகுது? ஒரு இம்மூவல் ப்ராப்பர்ட்டிக்காக வருது, அசையா சொத்துக்காக. மதிப்பு 100 ரூபாய்க்கு மேலே இருக்கு. அப்போ நான் விடுதலை எழுதி பதிவு பண்ணி கொடுக்கணும். விடுதலை எழுதி பதிவு பண்ணி கொடுத்தா அது வில்லங்கத்தில் வந்துடும். அதை பதிவு பண்ணாட்ட விடுதலை செல்லாது. அப்படி நான் பதிவு பண்ண கொடுத்த பிறகு என் மகள் அதில் பங்கு கேட்க முடியாது, என் மனைவி கேட்க முடியாது. நீங்க கேட்கறதான கேட்குறீங்க. அதுக்கு என்ன கண்டிஷன்னா, நான் ஒன்ஸ் ரிலீஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு என்னோட அண்ணனும் அப்பாவோ ப்ரூவ் பண்ணிட்டா எனக்கோ என் மனைவிக்கோ இப்போ இல்லை. ஆனா அந்த ரிலீஸ் டீட்ல உள்ள என்னோட கையெழுத்து என்னோடது இல்லை, எங்க அப்பா கையெழுத்தை ஃபோர்ஜரி பண்ணிட்டாங்க அப்படின்னு ப்ரூவ் பண்ணா என்னோட மகளுக்கு மனைவிக்கு அந்த உரிமை. ஆனா ஒரு தடவை நியாயமா பதிவு பண்ணி ரிலீஸ் எழுதிட்டா. அதனால இப்ப எல்லாம் இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்லலாம். கொங்கு மண்டலத்துல வந்து இது ரொம்ப பாப்புலர் நடக்கும். அங்க என்னன்னா வந்து பெண்களுக்கு வந்து படிப்பு எழுதி கொடுத்துருவாங்க. 100 பவுன் 200 பவுன் பத்திரம் கொடுத்துருவாங்க, நகை கொடுத்துருவாங்க. ஆனா அவர் சொத்துல பங்கு கொடுக்க மாட்டாங்க. ஆனா சட்டம் கொடுக்குதுல்ல. அதனால கொங்கு மண்டலம் இல்லை, இப்ப எல்லா ஊர்லயும் ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன பண்றாங்கன்னா, நிச்சயத்துக்கு முன்னாடி அந்த பொண்ணை கூப்பிட்டு ஒரு விடுதலை பத்திரம். இதுலயும் ஒரு குறுக்கு வழி இருக்கு. ஜெனரல் டேர்ம்ஸ் பாகபாத்திய விடுதலை பத்திரம் அப்படின்னா, சொத்து விவரத்தையே காட்டாம எனக்கு உன் சொத்துல என்ன பங்கு இருக்கோ எதா இருந்தாலும் சரி விடுதலை பண்ணிடுறேன் எழுதி வாங்கிட்டு அப்புறம் தான் நிச்சயம் பண்றாங்க. அதனால விடுதலை எழுதி கொடுத்துட்டோம், பதிவு பண்ணிட்டோம்னா அந்த சொத்துல அவங்களுக்கு பங்கு இல்லை. அவங்களுக்கு பங்கு இல்லாம பாத்துக்கணும்னா விடுதலை எழுதி வாங்க. பட் இப்ப இருக்கிற டெக்னாலஜில பத்திரம் பதிவுக்கு வந்து சம்பந்தப்பட்ட எல்லாருமே அப்பியர் ஆகணும், போட்டோ எடுக்கிறாங்க, வீடியோ எடுக்கிறாங்க. ஆமா, இதுல எப்படி சார் ஃபோர்ஜரி நடக்குது? இப்ப சொல்றேன். இப்ப நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து கரப்ஷன், அதுக்கப்புறம் அதை விட்டுருங்க. அதை நம்ம என்னதான் நீங்க சட்டங்களை கொண்டு வந்தாலும் வேற ஏதாவது சொன்னேன், விதிகள் வரும்பொழுது விதிவிலக்கு வந்துடும். இப்படி சாஃப்ட்வேர் வரும்போது ஒரு மால்வேர் வருது அந்த மாதிரி. அதனால ஃபோர்ஜரி இம்பர்சனேஷன்லாம் இல்லாம இன்னைக்கு தேதியில ஒரு திருட்டுத்தனமான பத்திரம் பதிவு பண்ண முடியாது. அதுக்கு பண்ணக்கூடிய ஒரே வாய்ப்பு இதுதான், கரப்டிவ் பிராக்டிஸ் தான். கரப்டிவ் பிராக்டிஸ் இல்லைன்னா இந்த போலி பத்திரங்களுக்கு இன்னைக்கு இன்னொரு சூழ்நிலையில வாய்ப்பே இல்லை, சுத்தமா வாய்ப்பு. நம்ம சட்டத்துல வந்து சார் ஒரு மனைவி தான் அப்படிங்கிறது இந்துல இருக்குல்ல சார். இன்னும் சில பேர் வந்து அதிக அன்அபிஷியலா வந்து 2 மனைவிகள் வச்சிருக்கிறாங்க. அவரோட சொத்துக்கள் வந்து இந்த வாரிசுகள் நடக்கிற சண்டைகளும் சச்சரவுகளுக்கும் எப்படி ஒரு நிறைய நீங்க டிவி சீரியல் பார்க்க நினைக்கிறீங்க. அதாவது சார், திருப்பி இதுக்கு வந்து அந்த பூர்வீகமா சொந்த சொத்தாங்கிற டிஸ்டிங்ஷனுக்கு போகணும். இப்போ ஒரு இந்து ஆண் இருக்காரு, அவருக்கு அது ஒன்னொன்னு சொல்றேன் சார், இந்த 2வது மனைவிங்கிற வார்த்தை தமிழ்நாட்டில் சட்டத்துல கிடையாது சார். ஒருத்தனுக்கு ஒரு மனைவி தான் இருக்க முடியும், இந்துவுக்கும் கிறிஸ்டியனுக்கும். அப்புறம் எப்படி சார் சட்டத்தை சொத்துல சண்டை? எங்கேயுமே 2வது மனைவி வார்த்தை கிடையாது. 2வது மனைவி எப்ப வர முடியும்னு கேளுங்க. முதல் மனைவி இறந்து போனாலோ அவங்க டிவோர்ஸ் பண்ணாதான் அடுத்து வர்ற மனைவி அவளும் 2வது மனைவி சொல்லணும். மனைவி தானே. முதல் மனைவி இறந்து போயிட்டா அடுத்து வர 2வது மனைவி நம்மளா சொல்லிக்கிறோம், ரேங்க் கொடுத்துக்கிறோம். 2வது மனைவிங்கிற கான்செப்டே இந்து சட்டத்துல கிடையாது. ஒரு மனைவி இறந்து போயிட்டாங்க, இன்னொரு மேரேஜ் பண்ணிக்கிறாரு, அவங்க 2வது மனைவி. நம்ம ஒரு கன்வீனியன்ஸ்க்காக வச்சுப்போம். அதுல முதல் மனைவியை வந்து நாங்க டிவோர்ஸ் பண்ணிட்டோம் சட்டப்படி. அப்போ இவங்க 2வது மனைவி. அந்த 2வது மனைவிக்கு லீகல் ஸ்டேட்டஸ் உண்டு. எப்போ? முதல் மனைவி இறந்து போன பிறகு அல்லது முதல் மனைவி விவாகரத்து பண்ண பிறகு 2வது மேரேஜ் பண்ணிக்கிட்டா இந்த 2வது மனைவி வந்து மனைவி தான், அவங்களுக்கு சட்டப்படி எல்லா உரிமையும் உண்டு. முதல் மனைவி உயிரோடு இருக்கும் போது 2வது மனைவி கல்யாணம் பண்ணிக்கிறது அல்லது திருமணமே செஞ்சுக்காம இன்னொரு பெண்ணோட சேர்ந்து வாழ்றது, கான்குபைன், தமிழ்ல கலவுக்கு லட்சண வீடு, நிறைய வார்த்தைகள் இருக்கு, நம்ம அதெல்லாம் சொல்ல வேணாம். அப்படிப்பட்ட பெண்களுக்கு லீகல் ஸ்டேட்டஸ் ஆஃப் ஒய்ஃப் கிடையாது. இப்ப எக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆணுக்கு ஒரு ஒய்ஃப் இருக்காங்க. அந்த ஒய்ஃப் இருக்கும் போதே அவங்க வந்து ஜெட்டை மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு அல்லது சேர்த்து வச்சுக்கிட்டாருன்னா அந்த ஜெட் அப்படிங்கிற பெண்மணிக்கு மனைவிங்கிற அந்தஸ்து சட்டப்படி கிடையாது, சரியா? ஆனா அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்குது இல்ல, இந்த குழந்தை என்ன தப்பு பண்ணுச்சு, என்ன பாவம் பண்ணுச்சு? தப்பு பண்ணது எக்ஸும் ஜெட்டும். அதுக்கு ஒய்யோட சம்மதம் இருந்ததா, அது மனைவியா இணைவியா துணைவியாங்கெல்லாம் வேற. இந்த குழந்தைங்க என்ன பாவம் பண்ணுச்சுங்கிறதால இந்து சட்டத்துல ஒரு கான்செப்ட் இருக்கு. அப்பாவுடைய தனிப்பட்ட சொத்துக்கள்ல இந்த 2வது மனைவின்னு சொல்லப்படுற
அந்தஸ்து இல்லாத மனைவி இருக்காங்கல்ல, ஸ்டேட்டஸ் இல்லாத அவங்களோட குழந்தைகளுக்கு பங்கு உண்டு. இது ஏத்துக்காத சட்டம் வந்து குழந்தைகளுக்கு மட்டும் சட்டம். அதான் அந்த குழந்தைங்க பாவம் பண்ணலையே. இந்த குழந்தைங்களுக்கு வந்து இங்கிலீஷ்ல வந்து லால வந்து இல்லெஜிட்டிமேட் சில்ட்ரன் பேர். லெஜிட்டிமேட்னா நியாயப்படி முறையா பிறந்த குழந்தைகள், இல்லெஜிட்டிமேட்னா முறையற்ற திருமணத்தில் பிறந்த குழந்தைகள். முறையற்ற குழந்தைகள் இல்லை, முறையற்ற திருமண உறவில் பிறந்த குழந்தைகளுக்கு ஏன் பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்? அவங்க என்ன வர வாங்கிட்டு அவங்க அம்மா வந்து அவங்க அப்பாவை வந்து செகண்ட் மேரேஜ் பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி பிரச்சனை இல்லை சார், நிறைய அடிதடி வெட்டு குத்து நடக்குது. 2 மனைவிகளோட வாரிசுகள் கேட்டீங்கல்ல, இந்த சட்டம் தெரியாதவதான் இந்த வெட்டு குத்து எல்லாம் வரும். இப்ப நான் தெளிவா சொல்லிடுறேன், இந்த உரிமை இருக்குல்ல, இது பூர்வீக சொத்துல கிடையாது. ஸோ ஒரு ஆணுக்கு ஒரு 50 ஏக்கர் பூர்வீக சொத்து இருக்கு, ஒரு 50 ஏக்கர் தனிப்பட்ட சொத்து இருக்கு. அவருக்கு முதல் மனைவி, அடுத்து ஒரு இணைவியோ துணைவியோ இருக்காங்க. மனைவின்னு சொல்ல வேணாம், இணைவியோ துணைவி இருக்காங்க. இந்த துணைவியோட குழந்தைங்களுக்கு அவங்க அப்பாவுடைய தனிப்பட்ட 50 ஏக்கர் இருக்குல்ல, அதுல பங்கு உண்டு. அது எப்ப கேட்க முடியும்? அவர் இறந்து போன பிறகுதான் கேட்கணும். அவர் உயிர் எழுதி வைக்காம போயிருக்கணும், அப்பதான் கேட்க முடியும். இந்த இணைவி அல்லது துணைவியோட குழந்தைகளுக்கு மகள்களுக்கு அந்த 50 ஏக்கர் பூர்வீக சொத்துல பங்கு கிடையாது. இது வந்து ரொம்ப நாளா சட்டத்துல இருக்கு. அதுல ஹிஸ் ப்ராப்பர்ட்டின்னு போட்டிருந்தாங்க. அந்த ஹிஸ் ப்ராப்பர்ட்டிங்கிறது பூர்வீகத்தை குறிக்குமா இல்லையான்னு ஒரு சுப்ரீம் கோர்ட்ல ஒரு லார்ஜர் பெஞ்சுக்கு மேட்டர் ரெஃபர் ஆகி போன மாசம் தான் தீர்ப்பு வந்தது. கிடையாது. அதாவது அந்த இணைவிக்கோ துணைவிக்கோ பிறந்த குழந்தைகள் அவங்க அப்பாவுடைய தனிப்பட்ட சொத்துக்கள்ல அப்பா மேல மட்டும்தான் பாவம் கேட்கலாம். அப்பாவை தவிர அந்த குடும்பத்தில் உள்ள வேற யார் மேலேயும் பூர்வீக சொத்து மேலேயும் கேட்க முடியாது. இது தெரிஞ்சா வெட்டு குத்துலாம் ஏன் வரணும்? இதெல்லாம் சார் நான் அந்த வகையில உங்க சேனலை நான் ரொம்ப அப்ரிஷியேட் பண்றேன். இது வந்து எல்லாருக்கும் தெரிய வாய்ப்பு இல்லை. வில்லங்க வரும்போது ஒரு நல்ல வக்கீலை பார்த்தா தெரிய வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த மாதிரி விஷயத்த நீங்க பொதுமக்களுக்கு கொண்டு போறதுங்கிறது நிஜமாவே வந்து நல்ல விஷயம். தேங்க்யூ சார். இந்த இன்டர்வியூல ஃபைனல் क्वेश्चन சார், இந்த விவசாய நிலங்களை வந்து பட்டா போடக்கூடாது, பத்திரம் பதிவு பண்ணக்கூடாது அப்படின்னா, அதாவது மினிமம் வந்து 20 சென்ட்டுக்கு கீழே இருக்கிறது பத்திரம் போடக்கூடாதுன்னு ஒன்று இருக்குல்ல சார். சில பேர் வீடு கட்டுறதுக்காக விவசாய நிலத்தையே வந்து ஏதோ ஒன்று பண்ணி 5 சென்ட் 3 சென்ட் அப்படின்னு சொல்லிட்டு 15 வீடு வித்துறாங்க, இல்லை வாங்கிடுறாங்க. வாங்கினதுக்கு அப்புறம் தான் தெரியுது இது பதிவு பண்ணவே இல்லை, வீடே கட்டிட்டாங்க. இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு இது பெரிய சிக்கல் பொதுமக்கள் ஃபேஸ் பண்ண ஆனந்த சிக்கல். அதாவது ஒரு லேண்டுக்கு வந்து கிளாசிபிகேஷன் உண்டு, வகைப்பாடுன்னு பேர். அதாவது புஞ்சை, புஞ்சைனா புன் செய், செய்னா நிலம், புன்னா வந்து அதுக்கான நீர்ப்பாசன வசதி இல்லாத ஒரு ட்ரை லேண்ட், தரிசு இல்லை. சொந்தமா அந்த இடத்துக்கு கேணியோ வாய்க்காலோ தண்ணி வசதியோ இல்லை, வேற எங்க தான் தண்ணி கொண்டு வரணும், அதுதான் புஞ்சை. நஞ்சைங்கிறது நன்சை, அதுக்கு தண்ணி வசதி உள்ள கிணறோ பக்கத்துல வாய்க்காலோ என்ன ஒன்று ஏரியோ இருந்தா நன்சை. ஸோ புஞ்சை, நஞ்சை, மனையிடம், இந்த 3 தான் வந்து மக்களுடைய பேர்ல உடைமை உள்ள சொத்துக்கள். இது இல்லாதெல்லாம் புறம்போக்கு கவர்மெண்ட்ல தான் அதை விட்டுரும், நம்ம அதுக்குள்ள போவாங்க. இந்த நஞ்சை, புஞ்சை, மனையிடம் 3மே தனிப்பட்ட முறையில் கிளாசிஃபை பண்ணி ரெக்கார்ட்ல இருக்கும். அதுக்கு பதிவேடுன்னு கவர்மெண்ட்ல ரெக்கார்ட்ஸ் இருக்கு. அந்த பட்டாலேயே வகைப்பாடு கொடுத்துருவான், புஞ்சையா நஞ்சையா மனையிடமான. இப்ப மனையிடத்துல வீடு கட்டுறதுல பிரச்சனையே இல்லை. அது என்ன பண்ணணும்னா அந்த மனையிடத்தை வந்து முதல்ல வந்து மனையிடம் அப்ரூவ்டு லே அவுட்டான லே அவுட் போடுறாந்தா மனையிடத்தை பிரிச்சு அதுக்கு அப்ரூவல் வாங்கணும். அதுக்கு என்ன ரூல் இருக்குன்னா, இத்தனை அடி ரோடு அகலம் இருக்கணும், இதுக்கு வந்து சாலை வசதி இருக்கணும், அந்த பொது இடம் ஒன்று இருக்கணும், பூங்கா இருக்கணும், இது எல்லாம் நிறைய ரூல்ஸ் இருக்கு. இது வந்து லே அவுட் அப்ரூவல். இதை வாங்கின பிறகு பில்டிங் அப்ரூவல் வாங்கணும். பில்டிங் அப்ரூவல்ல இவ்வளவு பில்டிங் கட்டணும், காம்பவுண்ட் வால் இப்படி கட்டணும்னு ரூல்ஸ்லாம் இருக்கு. இது வந்து மனையிடத்துக்கு பிரச்சனையே இல்லை. இந்த நஞ்சையோ புஞ்சையோ நம்ம மனையிடமா மாத்திரம் பாருங்க, இங்கதான் சிக்கல். இது கன்வெர்ட் பண்ணணும். கன்வர்ஷன்னா வகைப்பாடு மாறுதல். நஞ்சையோ மனையிடமா மாத்துறதோ. இப்ப எனக்கு ஒரு 10 ஏக்கர் நஞ்சை இருக்கு, விவசாயம் பண்ண முடியல, ஆள் இல்லை, அதுக்கான அப்படியே போடணும்னு அவசியம் இல்லை. நான் அதை வந்து ஹவுஸ் சைட்டா மாத்தி நான் பிளாட் போடலாம். இங்க வந்து நம்ம கன்சர்ன் லோக்கல் பாடிக்கு அப்ளை பண்ணி அந்த இடத்துக்கு கன்வர்ஷனுக்கு அப்ளை பண்ணி அவங்க அதை மனையிடமா மாத்தின பிறகு பிளான் அப்ரூவல், பில்டிங் அப்ரூவல் படி போகணும். இந்த கன்வர்ஷன் பண்ணாத பிளாட்டை வாங்கும்போது தான் ஹைகோர்ட் அவங்க மேல ஹெவியா கண்டம் பண்றாங்க. அந்த கட்டின கட்டடங்களை இடிக்க சொல்றாங்க. ஸோ பொதுமக்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது, ஒரு மனையிடத்தை பிளாட் போட்டு வாங்குறதுக்கு முன்னாடி அது மனையிடமா ரெக்கார்ட்ல இருக்கா,
அல்லது புஞ்ச நஞ்சையா இருக்கு. மறைமுகமா இருக்குன்னா பிளான் அப்ரூவல், லேஅவுட் அப்ரூவல் வாங்கியிருக்காங்களா, இதை பார்க்காம வாங்கினாங்கன்னா அவங்கள காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டம். இது எப்படி தெரிஞ்சுக்கிறது சாதாரணமா? ரொம்ப சிம்பிள் சார். அவங்க ஒரு இடத்த நீங்க வாங்கும் போதே அந்த ப்ரொமோட்டர் இருக்காங்க, அவன்கிட்ட ஒரு லீகல் ஒப்பீனியன் புக் ஒன்று இருக்கும், ஒரு அட்வொகேட் டீட்டெயிலாக ஒப்பீனியன் கொடுத்துருப்பாரு. அந்த ஒப்பீனியனை வாங்கிட்டு அவங்க படிச்சு பார்த்தாலும் சரி, ஒரு அட்வொகேட்டை போனா அந்த இடம் ஆதியில யார் பேர்ல இருந்தது, ஒரு 100 வருஷம் முன்னாடி, 50 வருஷம் முன்னாடி, அப்போ அதோட கிளாசிபிகேஷன் வகைப்பாடு என்ன, அது வகைப்பாடு நஞ்சையிலிருந்து புஞ்சையிலிருந்து வகைப்பாடு மாற்றம் பண்ணியிருந்தா அந்த ப்ரொசீடிங்ஸ், பிளான் அப்ரூவல், லேஅவுட் அப்ரூவல், பிளான் அப்ரூவல் ஆச்சுனாலே அது வகைப்பாடு ஆச்சுன்னு தான் அர்த்தம். ஸோ இதை இன்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த ஒப்பீனியனை வாங்கிட்டு எல்லா ரெக்கார்ட்ஸும் எடுத்துக்கிட்டு திருப்பி ஒரு நல்ல சிவில் தெரிஞ்ச அட்வொகேட்டை அப்ரூவல் ஒப்பீனியன் வாங்கிட்டாங்கன்னா சேஃபு. இவங்க அப்படி பார்க்காம அந்த ப்ரொமோட்டரை மட்டும் நம்பி வாங்கினாதான் இந்த பிரச்சனை வரும். ஸோ ஒரு ஒப்பீனியன் வாங்கி அந்த ஒப்பீனியனுக்குள்ள இந்த கன்வர்ஷன் இருக்கான்னு பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் பட்டா இருக்கா, அடங்கல் இருக்கா, வரி வசதி கட்டியிருக்காங்களான்னு பார்த்துட்டு வாங்க சேஃப், இல்லைன்னா அது சிக்கல் இருக்கட்டும். ஸோ எகைன் இந்த விஷயத்துலையும் ஒரு சிவில் அட்வொகேட்டை ஒப்பீனியன் வாங்கிட்டு பண்றது, கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசை மண்ணுக்கு போகும்போது அது வேஸ்டா போயிடக்கூடாதுங்கிற கவனம் அவங்களுக்கு வேணும். ரொம்ப நேரம் எங்களுக்காக இல்லை, பொதுமக்களுக்கு தேவையான ரொம்ப சூப்பர் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்குறீங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். எனக்கு இதெல்லாம் மிகப்பெரிய வருத்தம் என்னன்னா, பொதுமக்களுக்கு சட்டம் அதோடைய உண்மையான ஒரு நோக்கத்தை எளிமையா சொல்றதுக்கு ஒரு ஒரு ஊடகம் இல்லாம இருக்கு. இப்போ நான் பேசும்போது கூடிய வரைக்கும் நான் சட்டத்தோட பேரையோ செக்ஷனையோ சொல்லியிருக்க மாட்டேன், ஏன்னா அது அவங்களுக்கு தேவையில்லை. கோட்பாடு இதுதான் சட்டம் தெரிஞ்சா அதுக்கப்புறம் தெளிவா இருக்கிறது அவங்களால முடியும். அந்த வகையில உங்களுடைய இந்த முயற்சி பாராட்டத்தக்கது. நான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்றேன். தேங்க்யூ.